சந்தானம் சார், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்களால முடிஞ்சதை செய்யுங்க. கமலா எல்லா பொருங்களும் என்கிட்ட சொல்லிச்சு. உங்க இஷ்டம். நாங்க இங்க வரதுக்கு முன்னாடியே என் பையன் என்கிட்ட அது வேணும் இது வேணும்னு வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். உங்க மாதிரி சம்பந்தம் கிடைச்சது என் பாக்கி. போன வருஷம் என் மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணனேன். சீதனம்மா 25,000 கொடுத்தாங்க. வைரத்தோடு வைர நெக்லஸ் போக மொத்தம் 50 பவுன் நகை போட்டாங்க. சும்மா ஒரு பேச்சுக்காக சொன்னேன். என்னாலே அவ்வளவு எல்லாம் செய்ய முடியாது. ஒரு 5-6 பவுன்ல தாலி பண்றேன். கை காப்பு, காது கம்மல் ஒரு 3 நாள் போடுவேங்க. அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஒரு வாட்சு, பட்டு சட்டை, பட்டு வெஷ்டி என்னால செய்ய முடியும். அவ்வளவுதான். ஆமா, கல்யாணத்தை எங்க நடத்த போறீங்க? உங்களுக்கு சொந்தக்காரங்களாம் பெரிய ஆளுங்க. இந்த வீட்லயா? இல்ல ஒரு நல்ல கல்யாண மண்டபம் பார்ப்போம். அப்புறம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ சொல்லட்டும். பெரிய லிஸ்டே போட்டுடுவாங்க, உங்களால சமாளிக்க முடியாது. அப்போ நாங்க பொறுப்படுறோம். சரி, ஒரு சின்ன வேண்டுகோள். 4-5 மாசம் கல்யாணம் தள்ளி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க இஷ்டம். ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்களே பிக்ஸ் பண்ணுங்க. சரி, வரா அம்மா. அப்ப வரமா. மாப்பிள்ளையே எதை கொடுத்தாலும் சரின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நீயா ஏன் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்ற? நம்ம கையில இருந்தாலும் பரவாயில்ல. மாப்பிள்ளை சொன்னால மாமியார் கேட்டாங்க. சரி, நம்ம கையில இருந்தாலும் இல்லை இருந்தாலும் செய்ய வேண்டியது செஞ்சுதானே ஆகணும். நமக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி. ஒண்ணும் இல்லாம நினைச்சா அவங்க மதிக்க மாட்டாங்க. தங்கச்சிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி, நான் எப்படி சமாளிக்கிறேன் இப்போ?